கம்யூனிஸ்ட் சிஐடியு கொடியை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. கொடி தான் அங்கே இருக்குது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாரையும் காணவில்லை, இங்கு தலைவர்களையும் காணவில்லை, தோழர்களையும் காணவில்லை. தூய்மை பணியாளர்களின் சேவை மக்களுக்கு தேவை. அவர்கள் பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும், பிரைவேட்டைசேஷன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கடிதம் எழுதிய இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அதையே செய்கிறார். கம்மியாய் சம்பளம் ஆகி பார்த்துருக்கோம். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் எவ்வளவு தவறு இதெல்லாம். இப்போ சாம்சங்லாம் போய் சண்டை போட்டாங்கல்ல, அங்கே போய் சண்டை போட்டாங்கல்ல, தொழிலாளர் சங்கத்துக்காக போய் சண்டை போட்டாங்கல்ல, இங்கேயே பண்ணல. அதே ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் ஏன் இங்கே காமிக்கல? அதான் எல்லாருக்குமே அவங்களோட டோன் டெனர் எல்லாம் அந்தந்த சுச்சுவேஷன் அந்தந்த இதை பார்த்து மாறும். எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாகிவிட்டால் வேற பேச்சு. பட்டா அக்ராஸ் த டேபிள் கொடுக்குறாங்க. லீகல் வேணுமா அக்ராஸ் த டேபிள். ஏன் அதெல்லாம் 4.5 வருஷமா? நம்ம அடுத்த 26 எலெக்ஷன் வருதுன்னு உடனேக்கே இதெல்லாம் பண்ணணுமா? இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கணும். இப்போ நாங்கள் இந்த 4 வருஷம் எதுவுமே செய்யலை, மக்களோடு நான் இல்லை, இப்பொழுதுதான் நான் மக்களுடன் ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? மக்களோட இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. இதை விட அவமானம் வேண்டாமே? இதை நீங்கள் பிரியாணி கொடுத்துருக்கவும் வேண்டாம், அவங்களோட உட்காந்து சாப்பிட்ருக்கவும் வேண்டாம், இன்னைக்கு அதை குத்தி கேலி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கவும் வேண்டாமே. நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் சென்னையின் 134வது வார்டு கவுன்சிலர் திருமதி உமானந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். சந்திரமுகி படத்தில் ஒரு அழகான ஒரு வரி ஒன்று வரும். அதாவது சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேர் 4 நாள் லீவு போட்டால் நாரி போகும் ஊருன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக ரிப்பன் பில்டிங்க்கு வெளியே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றது, அங்கேயே கூடாரங்களை போட்டு தூய்மை பணியாளர்கள் ஒரு 4-5 கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு கவர்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸோ எதுவுமே சொல்லலை. இந்த போராட்டத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கிறீங்க, அதையும் பார்த்தோம். என்ன மாதிரியான மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க? ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் சந்திரமுகிக்குல, நான் அதுக்கு முன்னாடியே போகிறேன். சுத்தம் சோறு போடும் நம்மளுக்கு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு லைன் போதும். இன்னொன்று நீங்கள் அவங்க அவ்வளோ நாளாக உட்காந்துட்ருக்காங்க, ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. கம்யூனிஸ்ட் சிஐடியு கொடியை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. கொடி தான் அங்கே இருக்குது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாரையும் காணவில்லை, இங்கு தலைவர்களையும் காணவில்லை, தோழர்களையும் காணவில்லை. அங்கே அடுத்து அவங்க பேச்சுவார்த்தை போயிருக்காங்க. 2 வாட்டி நடந்திருக்கு. கமிஷனர் அவர்கள், ஆனரபிள் மேயர், டெப்டி மேயர், மினிஸ்டர் நேரு அவங்களாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. 2 வாட்டி நடந்திருக்கு. பட் முடிவடையவில்லை எதுவும். இவங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி போய் ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ராம்கேல. இந்த ப்ரைவேட்டைசேஷன் இது நிச்சயமாக ஒரு கவலைக்குரிய விஷயம். எதுக்காக ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது? எதுக்காகன்னு என்ன கேட்டாக்கா எங்களை அம்பானி அதானிக்கான அரசை சார்ந்தவர்கள் நாங்கள் அப்படின்வாங்க. என்னப்போ ப்ரைவேட்டைசேஷன் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அதில் அப்போ யூனிஃபார்மாக இருக்கணும், எல்லா இடத்துலையுமே ஒன்றா பண்ணணும். ஒரு பாதியில் பண்ணுறது அண்ணாடிஎம்கே காலத்தில் 10 ஜோனில் பண்ணிட்டு, ஸோ அன்றைக்கு அவர்கள் செய்த போது இவர்கள் அது தவறு என்று குத்தி காட்டியவர்கள். கடிதம் எழுதினார். தூய்மை பணியாளர்களின் சேவை மக்களுக்கு தேவை, அவர்கள் பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும், பிரைவேட்டைசேஷன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கடிதம் எழுதிய இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அதையே செய்கிறார். அன்றைக்கு எதை செய்யக்கூடாது என்று அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாரோ அதை பற்றி பேசுகிறார். ப்ளஸ் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது இப்போ கோர்ட்டில். அப்படி இருக்கச்சே எதற்காக இந்த அவசரம்? இவங்க இன்னொன்றும் அவங்க கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் லேபராக 15 வருஷம் 16 வருஷம் எங்கேயாவது இது நடக்குமா? மேயர் பிரியா அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் முதல்வர் தான் உங்களுக்கு கூட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு, உங்களுக்கு பிரியாணிலாம் விருந்தெல்லாம் வச்சோம், உங்கள் அந்த மழை காலத்தில் நீங்கள் பாடுபட்டதுக்கு உங்களுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு முதல்வர் யாருமே இல்லை, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அந்த போராட்டத்துக்கு அவங்க ஒரு பதிலளிக்கும் விதமாக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது? அதாவது பிரியா மேடம்க்கு அவங்களோட லாங்குவேஜ்லேயே பதில் சொல்ல முடியும். சாக்ரிஃபிஷியல் லேம்னு கேள்விப்பட்டிருப்பாங்க அவங்க. அதுதான் பிரியாணி கொடுத்துட்டு போஷாக்கா அதை இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அது பிரியாணி கொடுத்து கூட உட்காந்துக்கிறதுக்கும் இன்னைக்கு அவங்களோட வயிற்றுல அடிக்கிறீங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இது அவங்க எப்படி சொல்லி காட்டலாம்? அவங்க என்ன மனிதர்கள் தானே, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டது ஏதோ பெருமையாக சொல்லி காட்டுறாங்க. சாதாரண விஷயம். இதை விட அவமானம் வேண்டாமே?
இதை நீங்கள் பிரியாணி கொடுத்துருக்கவும் வேண்டாம், அவங்களோட உட்காந்து சாப்பிட்ருக்கவும் வேண்டாம், இன்னைக்கு அதை குத்தி கேலி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கவும் வேண்டாமே, அதை டீ வாங்கி செஞ்சிருக்கவே வேண்டாமே, அதை கூட நின்று டீ குடிச்சாருன்றாங்க. ஒரு சக மனிதர் கூட நின்று டீ குடிக்கிறத வந்துட்டு ஏன் இவ்வளோ பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்றது கேட்குறேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து சாக்ரிஃபிஷியல் லேம்னு நான் சொன்னேன், அதுதான் நான் சொன்னேன். இது செஞ்சிருக்கவே வேண்டாம், தண்ணி ஊற்றி வெட்டுறாங்கன்னு செஞ்சிருக்கவே வேண்டாம் அப்படியெல்லாம். அதை செஞ்சுட்டு இப்படி அதை கேலியா குத்தி காமிக்கிறது அதை விட அவமானம் ஒண்ணு இல்லை. எல்லாத்துலயுமே அது என்ன சொல்வாங்க, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னால நன்னயம் செய்து விட. அதை மறந்து போயிடுச்சு போல இருக்கு உங்களுக்கு. இப்போ நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்குன்னு எல்லாம் பார்த்தோம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இந்த திட்டங்களுக்கெல்லாம் முதலமைச்சருடைய பெயரை குறிப்பிடக்கூடாது, அதே மாதிரி தலைவர்களுடைய ஃபோட்டோவை வைக்கக்கூடாது, அதாவது முன்னாள் தலைவர்களுடைய ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதிமுகவை சேர்ந்த திரு சி.வி. சண்முகம் அவர்கள் அவருக்கு ஃபைன் கூட போட்டிருக்காங்க 10 லட்சம். சி.வி. சண்முகம் அவர்கள் கட்டாட்டி கோர்ட் அவமதிப்புன்னு இருக்காங்க. ஆமாம், அதுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா, நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் சண்டைகளை மக்கள் மன்றத்தில் போடுங்க, நீதிமன்றங்களுக்கு இதை கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த இதை? எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு இது கொடுத்துருவாங்க, ஸ்டே கொடுத்துருவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இப்படி ஜட்ஜ்மெண்ட் மாறுறதுக்கு எப்படி என்ன காரணம்? வெரி பர்ப்ளெக்ஸிங். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு கேட்குற மாதிரி அம்மா உணவகம், அம்மா குடிநீர்னெல்லாம் இவங்க காலத்தில் இவங்க பண்ணாங்க. ஆமாம், அதில் அவங்க பண்ணாங்க, இவங்க வந்து எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்துலேயுமே ஒரு படி மேலே தான் போவாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க எல்லாமே அவங்களோட எல்லா திட்டமுமே கலைஞர் இதுதான் இருக்குது. அண்ணாடிஎம்கே அதே மாதிரி தான். எங்கேயாவது அவங்க நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்திருக்கிறார்களா? அவங்க இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கணும். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் இதை கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சபாஷ் போடலாம். ஏன் மறைந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கணும் இதோட சுப்ரீம் கோர்ட்டு. அதை கேட்காதது எனக்கு வருத்தம் தான். அதை நீங்கள் உங்கள் பேட்டில் கொண்டு போய் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் வச்சுக்கோங்க, எல்லாரையும் கொண்டு வாங்க இந்த ஹேபிட்டில் அப்படிங்கிறாங்க அவங்க. இன்றைக்கு இதை ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கணும் அவங்க. இன்றைக்கு அந்த முதலமைச்சரோட அந்த இதில் பட்டா அக்ராஸ் த டேபிள் கொடுக்குறாங்க. லீகல் எய்ட் வேணுமா அக்ராஸ் த டேபிள். ஏன் அதெல்லாம் 4 வருஷமாக பண்ணலை, 4.5 வருஷமா? இப்போ எலெக்ஷன் அடுத்த 26 எலெக்ஷன் வருதுன்னு உடனேக்கே இதெல்லாம் பண்ணணுமா? இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கணும். இல்லை, எனக்கு அதில் 12 லட்சம் மனுக்கள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 12 லட்சம் மனுக்கள் வந்திருக்குன்னா இவங்க 4.5 வருஷமாக பணி செய்யாமல் இருந்தாங்கன்னா அதை 12 லட்சம் மனுக்கள் வந்துட்டு. ஸோ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சே நான் சொல்கிறேன், லீகல் ஏர் வேணும்னுட்டு 1 வருஷம் 2 வருஷம் பட்டா மாறுதல் 6 மாதம் 8 மாதம் நடையாக நடக்கிறது. அங்கெல்லாம் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை நடையெல்லாம் அதெல்லாம் நீங்கள் எப்போவோ செஞ்சுருக்கலாமே. அக்ராஸ் த டேபிள் இந்த 4 வருஷம் இருக்குச்சே. ஒரு அக்ராஸ் த டேபிள் பண்ண வேண்டாம். 1 வாரம் 10 நாள் 15 நாள் 1 மாதம் கொடுத்துருக்கலாமே. இதெல்லாம் ரேஷன் கார்டு பேர் மாற்றம் அதெல்லாம் இவங்களுக்கே தெரியாமல் இவங்களே காட்டி கொடுத்துட்டாங்களா? இவங்கள அதில் 12 லட்சம் மனுக்கள் வந்துருச்சு, இவங்களே உங்களை காட்டி கொடுத்துட்டாங்கன்னு கேட்குறேன். அதுதான் நிச்சயமாக அப்படிதான். அப்போ நாங்கள் இந்த 4 வருஷம் எதுவுமே செய்யலை, மக்களோடு நான் இல்லை. இப்பொழுதுதான் நான் மக்களுடன் ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? மக்களோட இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் இந்த 4.5 வருஷமும் மக்களோட இல்லை, நீங்கள் மறந்துட்டீங்க, மக்களை தூங்கிட்டு இருந்தீங்க. இப்போ எலெக்ஷன் வரவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு, மக்கள்கிட்ட இப்போ ஓட்டு கேட்க போகணுமேனுட்டு. அதற்காக தான் மக்களுடன் ஸ்டாலின். இல்லை, இப்போ அவங்க அந்த மெயின் கோரிக்கையே விட்டுட்டாங்க. அதாவது அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பணி நிரந்தரமாக்குவோம். அந்த கோரிக்கை கூட நீங்கள் பண்ண வேணாம், நீங்கள் வந்துட்டு இப்போ எங்களை கான்ட்ராக்ட் லேபர்ஸாவே கூட கண்டினியூ பண்ணுங்க, அதே 22,000 ரூபா கொடுங்க போதுன்றாங்க. ஏன்னா இப்போ அவங்க பிரைவேட்டுக்கு போயிட்டானா அவங்க சம்பளம் 16,000 தான் ஆகும். ஆமாம், 1/3 ஆஃப் தி எங்கேயாவது கம்மியாகி சம்பளம் ஆகி பார்த்துருக்கோம். அதுவும் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில். இதில் எவ்வளவு தவறு இதெல்லாம். மக்களுக்கான அரசு, ஏழை எளியவர்களுக்கான அரசுன்னு நீங்கள் சொல்லிக்கிறதுல அப்புறம் என்ன பிரயோஜனம்? சமூக நீதி அரசு, அதெல்லாம் ஈரோடு வெங்காயம் சொன்னதெல்லாம் எங்கேயாவது இதில் ஏதாவது ஒரு துளி சொட்டு உண்மை இருக்கா? இப்போ பேசுறதுல எங்கே போனார்கள் தோழர்கள்? மீதி இது பிரைவேட் இதுக்கெல்லாம் போய் தோழர்கள் மட்டும் தான் போராடணுமா? எல்லாருமே சேர்ந்து போராடலாம் இல்ல? அவங்க அந்த கொடியவர் அங்க வச்சுட்டு இருக்காங்களே, இவர் தோழர்கள். அது சங்கங்களுடைய கொடி. இப்ப சாம்சங்ல எல்லாம் போய் சண்டை போட்டாங்கல்ல, அங்க போய் சண்டை போட்டாங்கல்ல, தொழிலாளர் சங்கத்துக்காக போய் சண்டை போட்டாங்கல்ல. இங்கேயே பண்ணல அதே ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் ஏன் இங்க காமிக்கல? அவங்க நேத்து போய் முதல்வரை சந்திச்சாங்க 3 கூட்டணி கட்சி தலைவர்களும், திருமாவளவன், முத்தரசன், திரு சண்முகம் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் அதே சாம்சங் மிரட்டினா மாதிரி ஏன் இங்க மிரட்டல?
ப்ரைவேட் இவங்களெல்லாம் மிரட்டி தானே வழி கொண்டு வரீங்க. ஏன் இங்கே அந்த மிரட்டல் பண்ணலை? அதான் எல்லாருக்குமே அவங்களோட டோன் டெனர் எல்லாம் அந்தந்த சுச்சுவேஷன் அந்தந்த இதை பார்த்து மாறும். எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாகிவிட்டால் வேற பேச்சு. அதுதான் இது. ஆனால் அவங்க இன்னொரு வாதமும் அவங்க வைக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுலேயும் நமோ திட்டம் அந்த இதெல்லாம் நீங்கள் கொண்டு வர்றீங்களே, அதை இப்போ இங்கே வைக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்படி? நமோ டேப்லெட்ஸ், அந்த டேப்லெட் ஸ்கீம் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் ஒன்று இருக்குது. அந்த நமோன்றது வேற மீனிங்காக தான் இருக்கும், பட் அதை இன்டெரக்டாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குறிக்கிற மாதிரியான இது விஷயம் இருக்குது. இப்போ இங்கே வச்சா என்ன தப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை டிஎம்கே காரர்கள் சரி, டிஎம்கே ஐடி விங்கில் இருந்தும் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கேட்குறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? நமோன்றது இப்போ வந்தது. கலைஞரோட பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், கூவம் நீ சீரமைக்கிற, கூவம் க்ளீன் பண்ணுறேன்னு எவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்காங்க கூவத்தை. கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதில் இவங்க என்னைக்காவது எங்களதை கூட விட்டுருங்க. அதில் நான் இப்போது ஒன்று ஃப்ராங்காக சொல்கிறேன், டிசர்விங்காக இல்லையான்னு சொல்லுங்கள். இவங்க வந்து எங்களோட கூட்டணியில் இருந்தபோது அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள். ஆமாம். அந்த 4 கோல்டன் குவாட்ரிலேட்டரல், அது யாரோட கனவு திட்டம்? யார் கொண்டு வந்தது? எந்த இதில் சொல்கிறீங்க? நான் எங்களது NDA 1ல. ஆமாம், வாஜ்பாய் அவர்களுடைய, அட்டல்ஜியோடது. இன்றைக்கு எல்லா அமைச்சர்களும் எல்லா இவங்களும் டாடா சுமோலையும் SUVலையும் பறக்குறீங்க ஊருக்கு ஊர். அப்பொழுது ஒரு நிமிஷம் அந்த மனுஷனை ஞாபகம் வச்சுக்கூடாதா இதற்கு வித்திட்டவரை? நான் கேட்டிருக்கேன், ஒரு GSTயில் ஒரு பார்ட் ஆஃப் த ரோடை அட்டல்ஜி ரோடுன்னு மாற்றி கொடுங்கன்னு. ஏங்க நான் கேட்டதில் என்ன தப்பு? அடுத்து ரோடுக்கு எஸ்ரா சர்க்குணம் சாலை கார்ப்பரேஷனில் அவர் என்ன சுதந்திர போராட்ட வீரரா? அவர் எதற்காக அந்த பெயர் மாற்றம்? இவங்க எல்லா விதத்துலேயுமே இவங்க ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இவங்களது, ஒரு முழு பக்கம் விளம்பரம் இவங்களது. இதே காங்கிரஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா ஸ்கீமுமே இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி இவங்க பேரில் தானே இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த வேற யாராவது ஒரு சுதந்திர போராட்டம் இல்லை இந்த மாதிரி நம்ம மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு இது என்ன தீர்வுன்னு கேட்குறேன், என்ன மாதிரி கொண்டு போகலான்ட்டு. இந்த சுப்ரீம் கோர்ட் இதை யூஸ் பண்ணியிருக்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இப்போது நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதாவது நமோன்றது அவங்க வச்சுருக்காங்கன்ட்டு, நீங்கள் வந்துட்டு டிஎம்கே எப்படி வச்சுருக்காங்க டிஃபெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மாற்றி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அம்மான் அவங்க வச்சாங்க, ஸ்டாலின் இவங்க வச்சாங்க, கலைஞர் நமோ ஆப், நமோ ஆப்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஆமாம், நமோ ஆப்பில் நாங்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் உள்ளே போய் போடுறோம். அதில் நரேந்திர மோடி திட்டம்னு எதுவும் இல்லை, செல்வ மகள் திட்டம்னு தான் வச்சுருக்கோம். என்ன நமோ செல்வ மகள் திட்டம்னு வைக்கல நாங்கள், பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிதான் வச்சுருக்கோம் நாங்கள். அதில் எங்கேயும் நரேந்திர மோடி பேரோ, அமித்ஷா பேரோ, அட்டல்ஜி பேரோ இல்லை, அத்வானிஜி பேரோ இல்லை நாங்கள். அப்புறம் எப்படி இவங்க எங்களை சொல்கிறாங்க? நமோ ஆப்புன்றது உள்ளே போகிறது நரேந்திர மோடி ஆப்பில் நாங்கள்லாம் கட்சிக்காரர்கள் போய் செயலியை இருக்கிறோம். அதில் என்ன இது வந்திருக்கு? நாங்கள் ஏதாவது ஒன்றுத்தில் மீதி மறைந்து போன மறந்து போன இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர்களோட நேம இவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பட்டேல் பேரை வைக்கணும், அதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சதா? அடுத்து ஏன் மறந்துடுங்க, ஃபஸ்ட்டு பட்டேல் வரைக்கும்லாம் ஏன் போனோம்? ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு ஏதாவது மரியாதை செய்யணும்னு எங்களுக்கு தோணித்தா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். இதை மறைந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகளின் பெயர்களை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கணும் சுப்ரீம் கோர்ட். அது ஒரு தீர்வாக இருந்திருக்கும். அது ஒரு தீர்வாக இருந்திருக்கும். இல்லாட்டி இங்கே இருக்கிற நம்மளுக்கெல்லாம் கப்பலோட்டிய தமிழனை பற்றி இப்பொழுது இருக்கும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தெரியுமா? யாருக்காவது கப்பலோட்டிய தமிழன் என்றால் யாருன்னு வாங்க? வஉசின்னு தெரியாது. சுப்பிரமணிய சிவாவை தெரியுமா? கொடிக்காத்த குமரனை தெரியுமா? வேலு நாச்சியாரை பற்றி தெரியுமா? காந்திஜியவே ரூபாய் நோட்டில் இருக்கிறதால தான் இப்போ பாதி பேருக்கு தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காந்திஜிக்கு இனஃப் பப்ளிசிட்டி ஹஸ் பீன் கிவன். மீதி பேருக்கு தான் இப்போ லாலா லஜ்பத் ராயா இருக்கட்டும், பகத்சிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா? பகத்சிங்னா யாருன்னு கேட்போம், மில்கா சிங்கை தான் தெரியணுவோம். மில்கா பாக் படம் பார்த்ததால மில்கா சிங்கை தான் தெரியணுவோம். அது இன்னும் மோசம் தமிழ்நாட்டில். ஏன் மதுரைக்கு இவர் தேவரையா விமான நிலையத்திற்கு பேரை சூட்டினால் என்ன? மதுரையே தேவரையா, மதுரையும் தேனி எங்கேயாவது ஒரு தேவரையாக்கு ஏதாவது ஒரு பேர் வைங்களாங்க. அதில் முதல்ல ஆன்மீகம் அரசியலும்னு கொண்டு வந்தவரே அவர் தானே. இவங்க என்ன சமூக நீதி பற்றி பேசுனீங்க? எந்த கோயிலுக்குள்ளே ஈரோட்டு வெங்காயம் பெரியார் கூட்டிகிட்டு போனார்? ஈவே ராமசாமி. யாரை கூட்டிகிட்டு போனார்? இவர் தானே கூட்டிகிட்டு போனார். சரித்திரத்தை மறைத்து உண்மைக்கு புறம்பாக திருத்துக்குரியதில் இந்த திராவிடத்திற்கு பெரிய பங்கு இருக்கிறது. இதுவரைக்கும் பல கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிச்சிங்க, நன்றி.